வெயிட் லாஸ் பண்ண போறீங்களா? நான் சொல்ற இந்த 10 டிப்ஸையும் ரெகுலர் பேசிஸ்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க வெயிட் சூப்பரா குறையும். நீங்க நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்பர் 1, பிரேக்ஃபாஸ்ட் நீங்க ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்டா எடுக்கணும். எக்ஸாம்பிள் எக், ஓட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு பசி எடுக்காது. அப்பதான் சீக்கிரமா நீங்களும் சாப்பிட மாட்டீங்க. இது ஒரு பெஸ்டான ஆப்ஷன். செகண்ட் ஒன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு half an hour முன்னாடி ஒரு கிளாஸ்ல இருந்து 1.5 கிளாஸ் நீங்க தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா உங்களோட சாப்பாட்டு அளவு கம்மியா இருக்கும். இதுவும் உங்க வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். தேர்ட் பாயிண்ட், சுகர் ட்ரிங்க், ஜங்க் ஃபுட்டு, இது ரெண்டுத்தையுமே நீங்க கட் பண்ணியே ஆகணும். இப்போ நீங்க சுகர் ட்ரிங்க்கும் ஜங்க் ஃபுட்டும் எடுத்தீங்க அப்படின்னா உங்க கேலரி அதிகமாயிட்டே இருக்கும். இது வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. ஃபோர்த் பாயிண்ட், உங்களோட சாப்பாட்டில் ஃபைபரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபைபரை இன்க்ரீஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட டைஜஷன் நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காம அப்படியே வச்சுக்கோம். எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸில் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது. க்ரீன் கலர் எது இருக்குமா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இதுவும் உங்கள் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஃபிஃப்த் ஒன், பிளேட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா பிளேட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் எப்பயுமே சாப்பிடும்போது பெரிய பிளேட்டாக சூஸ் பண்ணாமல் சின்ன பிளேட்டாக சூஸ் பண்ணுங்கள். அது உங்கள் மைண்ட் செட்டுக்கும் உங்கள் வயிறுக்கும் தேவையான ஒரு ஃபுட்டாக இருக்கும். இதுவும் உங்கள் வெயிட் லாஸ்க்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும். சிக்ஸ்த் பாயிண்ட், ஈட் மைண்ட்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈட் மைண்ட்ஃபுல் என்ன அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட கவனம் சாப்பாட்டில் மட்டும்தான் இருக்கணும். இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றாங்க, டிவி பார்த்துட்டே சாப்பிட்றாங்க, இல்லை பேசிகிட்டே சாப்பிட்றாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவாக சாப்பிடுவீங்க, வயிறு சீக்கிரமாக ஃபில் ஆகிடும். இதனாலேயே உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணாது. தேர்ட் பாயிண்ட், ரெகுலர் எக்ஸசைஸ். நீங்கள் 30 மினிட்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் ஜாகிங் பண்ணலாம், இல்லை வாக்கிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், ஜம்பிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்களோட டெய்லி ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க. எய்த் ஒன், நல்ல தூக்கம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண என்ன தான் ட்ரை பண்ணாலும் சரியாக நீங்கள் தூங்கலை அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. டெய்லி பேசிஸில் நைட்டில் நான் சொல்கிறது ஒரு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்குனீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு இதுவும் சப்போர்ட்டாக இருக்கும். 9th ஒன், டிப்ரெஷனில் இருக்கவே கூடாது. இப்போ டிப்ரெஷனில் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற 2 விஷயம் பண்ணுங்கள். மெடிடேஷன், யோகா, இது டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணிங்கன்னா இதுவுமே உங்கள் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சயின்டிஃபிக்கலாக சொல்லியிருக்காங்க. 10th ஒன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிப்ஸு. இது வரைக்கும் நான் சொன்ன 9ஐயும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு ட்ராக் பண்ணுறது தான் இந்த 10வது பாயிண்ட்டு. இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் வெயிட் லாஸ்க்கு சூப்பர் சப்போர்ட் பண்ணும். நான் இந்த 10 பாயிண்ட் சொன்னேன். இந்த 10 பாயிண்ட்டில் நீங்கள் என்ன ரெகுலராக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணலாம், டிப்ஸ் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நியூட்ரிஷனை பற்றி, வெயிட் லாஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.